ஜூலை மாதத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் 7 இருக்கிறதுனால இது வரைக்கும் நண்பர்களுக்கும் உங்களுக்கு இருந்த மனக்கசப்புகள் நீங்கிரும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். வாழ்க்கை துணைவிற்கும் உங்களுக்கும் ஒரு புரிந்துணர்வு ஏற்படும். இது வரைக்கும் திருமணமாகாத விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதம் வருங்க. அதை பயன்படுத்திக்கலாம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள ஏற்பட்டுருங்க. நண்பர்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு ஒரு மன அமைதி இந்த மாதம் கிடைக்குங்க. ஜனாதிபதி பாக்கியத்தில் இருக்கிறதும் பாக்கியாதிபதி ஜனஸ்தானத்தில் இருந்தும் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்குது. ஸோ பாக்கியங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டுங்க. லாபாதிபதி பாக்கியத்தில் தான் இருக்காரு. சிறப்பான ஒரு அமைப்பு இருந்தாலும் மாதத்தின் முற்பகுதியில் ஃபர்ஸ்ட் வீக்லேயே புதன் வக்கரநிலை பெற்று அட்டமத்துக்கு போயிடுறாரு. அங்கே போய் ஆட்சி நிலையில் இருக்காரு. திடீர் பணவரவு உங்களுக்கு வருங்க இதனால. அதே சமயத்தில் உங்களுடைய லாபத்தை எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு மனக்குழப்பம் வந்து அந்த பணத்தை அப்படியே தேக்கி வைப்பீங்க. 10க்குரிய சூரியன் அட்டமத்தில் இருக்கிறாருங்க. வேலையில நிறைய எஃபோர்ட் மாதத்தின் முற்பகுதியில் போட்டாலும் சூரியன் மாதத்தின் பிற்பகுதியில் பாக்கியத்துக்கு வந்துடுறதுனால தொழிலில் முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய விரையாதிபதி மற்றும் கலசரஸ்தானாதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு சென்று 10க்குரியவன் சாரத்திலேயே செல்வாருங்க. அதனால கண்டிப்பா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் தொழிலில் நீங்க இந்த மாசம் போடலாம். நிறைய சுப செலவுகள் இந்த மாசத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு காத்திருக்குங்க. சுகஸ்தானத்தில் ராகு இருக்காருங்க. படிப்பில் முன்னேற்றம் இருக்கும். இருந்தாலும் சில நபர்கள் படிப்பில் மந்தம் ஏற்படும். காரணம் என்னவென்றால் சுகாதிபதி சனி இந்த ஜூலை மாசத்துல வக்கர நிலை பெறுகிறார். வக்கர நிலை பெற்றால் நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும். சுகஸ்தானம் கொஞ்சம் பலம் இழக்கும். அதற்கு என்ன பண்ணலாம்? சனி பகவானே நீங்க பிரார்த்தனை பண்ணலாம். சனி பகவானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் வச்சு உங்களுடைய கோரிக்கைகளை நீங்க சொல்லலாம். நல்லதே நடக்கும். உங்களுடைய 10ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால தொழிலில் சில பேருக்கு மந்த நிலை ஏற்படலாம். ஆனாலும் மாசத்தின் பிற்பகுதியில் அதுவும் சரியாயிருதுங்க. சிறப்பான ஒரு மாசம் தான் ஜூலை மாசம். வெற்றிக்கு உங்களை அழைச்சிட்டு போகும். சில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சனி வக்கரநிலை பெறுவதாலும் இருந்தாலும் சில பேருக்கு கடன் உபாதைகள் வரும். எல்லா உபாதைகளையும் தாண்டி வெற்றி அடைவதற்கு இந்த குருவின் பார்வை உங்களுக்கு உதவியாக இருக்கும். குலதெய்வத்துடைய அனுகூலமும் உங்களுக்கு உண்டு. சிறப்பான ஒரு அடியெடுத்து வைத்து ஜூலை மாதம் வெற்றிக்கு அழைச்சிட்டு போகுங்க. இருந்தாலும் 13, 14 ஆகிய 2 சந்திராஷ்டம நாட்களில் கவனமா இருக்கணும். யாருக்கிட்டையும் பணத்தை கொடுக்கக்கூடாது. புதிய விஷயங்களில் தலையிட வேண்டாம். அனைத்தும் சிறப்பாகவே இந்த மாதம் உங்களுக்கு நடக்குங்க. ஸ்ரீ லட்சுமி நாராயணன் ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு தயவு செய்து ஆதரவு தருங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி.